Hello all, welcome to our channel RK's Teaching. Today we're going to see arm's length price and methods for computing arm's length price with practical examples. This topic is the continuation to transfer pricing provisions which we discussed in our previous video. In case if you missed watching that video, no worries, let me suggest here, and by clicking that link you can watch it. All right, let me start today's topic. Computation of arm's length price. Before seeing the computation of arm's length price, we'll once again we'll revise why arm's length price and what is arm's length price. Why arm's length price? As per section 92 subsection 1, any income, expenditure, interest and allocation of cost in relation of international transaction, deemed international transaction, a specified domestic transaction shall be computed having regard to arm's length price. So Income Tax Act as per section 92(1) padi, any income, expenditure, interest and allocation of cost in relation to edu sambandhamana international transaction, deemed international transaction, a specified domestic transaction, இது மூலமா இந்த டிரான்சாக்ஷன் மூலமா பண்றது எல்லாத்துலயுமே வந்து அது காஸ்டா இருந்தாலும் சரி, எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தாலும் சரி, இன்கமா இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, அலோகேஷன் ஆஃப் காஸ்டா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம், ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து எதுக்கு கீழே நம்ம யூஸ் பண்றோம்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் கீழே யூஸ் பண்றோம். பிகாஸ் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் கொண்டு வந்ததோட நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த மல்டிநேஷனல் குரூப் ஆஃப் என்டைட்டிஸ் வந்து டாக்ஸ் அவாய்டன்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ அதனால டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன்ல as per செக்ஷன் 92(1) படி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்க வந்து எந்த பிரைஸ் தான் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ்? As per section 92(f) class 2, a price which is applied or proposed to be applied in a transaction between persons other than associated enterprises in uncontrolled conditions. So ஒரு ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, as per section 92(f) class 2 படி a price, அது வந்து ஒரு பிரைஸ், it is applied, already applied or proposed to be applied in a transaction, ஒரு டிரான்சாக்ஷன்ல அப்ளை பண்ண போறாங்க இல்ல proposed to be applied between the person, அந்த person யார் இல்ல அப்படின்னா other than the அந்த person யார் கிடையாதுன்னா associated enterprise கிடையாது, other than associated enterprise, என்ன ஒரு கண்டிஷன்ல அப்படின்னா in uncontrolled condition, அதாவது நம்ம கையில கண்ட்ரோல் இல்லை, அந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அதோட கண்ட்ரோல் நம்ம கையில இல்லை. இதை வந்து அன்கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரைஸ் தான் வந்து என்னது அப்படின்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். ஓகே, அண்ட் ALP shall be the price which is charged by the associated enterprise to an independent party or price charged by an independent enterprise for similar transaction in comparable and controlled situation. So ALP shall be the price, அது வந்து ஒரு price which is charged by the associate enterprise. யார் சார்ஜ் பண்றாங்கன்னா associate enterprise சார்ஜ் பண்றாங்க. யாருக்குன்னா to an independent party அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் என்டர்பிரைஸ் ஃபார் சிமிலர் டிரான்சாக்ஷன் இன் அன்கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் சிச்சுவேஷன். ஒரு அன்கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் சிச்சுவேஷன்ல சிமிலர் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் என்டர்பிரைஸ் கூட வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த பிரைஸை வந்து ஏஎல்பி நம்ம சொல்றோம். ALP is a benchmark to determine whether transaction is not intended to siphon of profits. அப்படின்னா என்னன்னா, இந்த ஏஎல்பி தான் ஒரு பெஞ்ச் மார்க்கா திகழ்து. எதுக்காக அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன் உண்மையிலேயே வந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து உண்மையாக காட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு. That means we need to ensure by the transaction they should not steal any, should not hide any money or the amount of total income or profit which is earned through the டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து சரியா நடக்குதா அப்படின்னு என்ஷூர் பண்றதுக்காக தான் அந்த ஏஎல்பி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு. Then ALP shall be computed having regard to FAR analysis. FAR analysis is nothing but இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா, functions performed by enterprise, assets employed in business,
risks undertaken. ஸோ எப்போவுமே வந்து இந்த ஏஎல்பி வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்கும்னா அந்த ஃபார் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு. நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த என்டர்பிரைஸ் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன அசட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரிஸ்க்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் அந்த ஏஎல்பி வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். ஓகே, தென் மெத்தட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் அதுதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அதுதான் முக்கியமான டாபிக்கே ஆக்சுவலா. ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து எந்தெந்த மெத்தட்லாம் கால்குலேட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ அந்த மெத்தட்க்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, மெத்தட்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் செக்ஷன் 92C and rule 10B. Arm's length price shall be determined by following six methods. One is comparable uncontrolled price method, CUP. Then second, resale price method, RPM. Then third, cost plus method, CPM. Then fourth, profit split method, PSM. And fifth, transaction net margin method, TNMM. And any other method as may be prescribed by CBDT, Central Board of Direct Taxes. So இதுதான் அந்த 6 methods for computing the arm's length price. Okay, and one important note, transfer pricing provision shall not apply in case where the adoption of ALP shall result in a decrease in the overall taxable income and increase in the loss. இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாது எப்போ அப்படின்னா ஒரு ஏஎல்பியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணும்போது அது மூலமா வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஓவரால் டாக்ஸபிள் இன்கம் வந்து கம்மி ஆகுது இல்லைன்னா லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம ஏஎல்பி யூஸ் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் ப்ரொவிஷன் வந்து அப்ளை ஆகாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்க உங்களோட சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க ஏஎல்பி வந்து கம்ப்யூட் பண்ணிட்டு உங்களோட டோட்டல் இன்கம் வந்து ரீகம்ப்யூட் பண்ணுவீங்க. அந்த டோட்டல் இன்கம் ரீகம்ப்யூட் பண்ணும்போது ஒருவேளை வந்து உங்களோட டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆகுது இல்ல உங்களோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன் தட் கேஸ் யூ ஷுட் நாட் யூஸ் ஏஎல்பி. ஓகே, கீப் இன் மைண்ட். Right, so we'll see one by one the important methods and by that method how we are going to compute the ALP, right? So first one, comparable uncontrolled price method, CUP. so inga enna steps la involve aayirukku appdin paakalam. First step, identify the price charged for similar goods or services provided in comparable uncontrolled transaction. First step நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா identify the price charged for similar goods services provided in comparable uncontrolled transaction. ஒரு comparable uncontrolled transactionல அதே similar goods similar servicesக்கு என்ன price வந்து நீங்க சார்ஜ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணனும். செகண்ட் ஸ்டெப், adjust the price for material differences in terms of contract, credit, transport, etc. அந்த கண்டுபிடிச்ச பிரைஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் டிஃபரன்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்சஸ் இந்த அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு இடையில நடந்த டிரான்சாக்ஷனுக்கும் கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு டிரான்சாக்ஷனுக்கும் இடையில இந்த மெட்டீரியல் டிஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது இட் மே பி குவான்டிட்டி டிஸ்கவுண்ட், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், ஃப்ரைட் காஸ்ட், வாரண்டி சார்ஜஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டெப் 3யோட ரிசல்ட் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் பிரைசஸ் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் ஏஎல்பி, ரைட்? ஸோ இது என்ன மெத்தட்ல? கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்ட் பிரைஸ் மெத்தட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். X Limited supplies 50,000 engines to its holding company SL Incorporation. ஓகே, ஸோ இங்க S Limited வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 50,000 engines வந்து சப்ளை பண்றாங்க. யாருக்குன்னா SL இன்கார்பரேஷனுக்கு வந்து சப்ளை பண்றாங்க. ஓகே, ஒரு இன்ஜின் வந்து 3,000 rupeesக்கு 3,000 per engine. It also supplies 50,000 engines to PQ Limited, who is unrelated party, at the rate of rupees 4,000 per engine.
the company claims to give a volume discount of 10% for the bulk purchase by the parent company. ஓகே, ஸோ இங்க நல்லா கவனிக்கணும். எக்ஸ் லிமிடெட் வந்து என்ஜின்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க, ரெண்டு பேருக்கு சப்ளை பண்றாங்க. ஒன்னு அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி எஸ்எல்என் கார்பரேஷன் அண்ட் அனதர் ஒன் அன்ரிலேட்டட் பார்ட்டி பிக்யூ லிமிடெட். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சப்ளை பண்றாங்க. இங்க எப்படி இருக்குன்னா சிமிலர் குட்ஸ் வந்து பண்றாங்க. நம்மளோட கண்டிஷனே அதுதான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபை த பிரைஸ் which is charged for similar goods or services provided in a comparable uncontrolled transaction, right? ஸோ இங்க அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு கொடுக்குற அந்த அன்ரிலேட்டட் பார்ட்டி கூட வச்சுக்கிற டிரான்சாக்ஷன் தான் என்னது அப்படின்னா கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ அதுல நம்ம சார்ஜ் பண்ண பிரைஸை வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னன்னா 4000 per engine. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த பிரைஸ்ல மெட்டீரியல் டிஃபரன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பெனி கிளைம்ஸ் டு கிவ் வால்யூம் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஃபார் பல்க் பர்ச்சேஸ் பை தி பேரண்ட் கம்பெனி. இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எக்ஸ்ஒய் லிமிடெட் வந்து அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி எஸ்எல்என் கார்பரேஷனுக்கு சப்ளை பண்றாங்க, ரைட்டா? ஸோ ஹோல்டிங் கம்பெனின்னு ஒரு கம்பெனி நம்ம எப்போ சொல்லுவோம், அதோட இன்னொரு கம்பெனில இந்த கம்பெனி more than 51% ஷேர் ஹோல்டிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் இங்க நம்ம ஒரு அசோசியேட் என்டர்பிரைசஸா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு 13 சிச்சுவேஷன் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம்னா ஓட்டிங் பவர்னு பார்த்திருந்தோம். இங்க ஓட்டிங் பவர் more than 26% இல்ல மோர் இருந்துச்சு அப்படின்னா they are deemed associate enterprises, right? ஸோ இந்த கேஸ்ல இவங்க 51% ஓட்டிங் பவர் வச்சிருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா அசோசியேட் என்டர்பிரைஸ். ஸோ ஒவ்வொரு சம்லையும் நீங்க இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கணும், அவங்க அசோசியேட் என்டர்பிரைஸா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரைட், இப்போ வந்து அன்கண்ட்ரோல்டு டிரான்சாக்ஷன்ல நம்ம சார்ஜ் பண்ண பிரைஸ் வந்து 4000 per engine. ஆன்சர் பார்க்கலாம், 4000. ஸோ இதுல மெட்டீரியல் டிஃபரன்சஸ் வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்லயும். ஃபர்ஸ்ட் இவங்க எஸ்எல்என் கார்பரேஷனுக்கு வந்து சப்ளை பண்ணும்போது 50,000 இன்ஜின் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. பட் இந்த டிஸ்கவுண்ட் யாருக்கு கொடுக்கல அப்படின்னா பிக்யூ லிமிடெட் கொடுக்கல, ஏன்னா அவங்க கம்மியா தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, 15,000 இன்ஜின்ஸ் தான். ஓகே, ஸோ பார்க்கலாம், ஆன்சர் பாருங்க. So sale price per engine to PQ Limited 4 lakhs, right? Sorry, 4,000. Sale price per engine to PQ Limited 4,000. இதுல இந்த 4,000 அப்படிங்கிறது வந்து எங்க சார்ஜ் பண்ணது, கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு டிரான்சாக்ஷன் சார்ஜ் பண்ணது, அதை பேஸா எடுத்துக்கிட்டோம். அதுல இந்த குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட் பண்றோம்னா நம்ம while selling the goods to PQ Limited நம்ம வந்து டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்கல, ஆனா ஹோல்டிங் கம்பெனி கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அதனால இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா 400 அட்ஜஸ்ட் பண்றோம், மீதி இருக்கக்கூடிய அட்ஜஸ்டட் பிரைஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். அது எவ்வளவுனா 3600, ரைட்? ஸோ நம்ம 3600க்கு நம்மளோட ஹோல்டிங் கம்பெனிக்கு வந்து நம்ம இது சேல் பண்ணியிருந்திருக்கணும். பட் நம்ம சேல் பண்ணது எவ்வளவு தான் சேல் பண்ணோம் அப்படின்னா 3000 தான் சேல் பண்ணோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்மளோட இன்கம் வந்து எவ்வளவு கம்மி பண்ணி காமிக்கிறோம்னா 600 கம்மி பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த 3000 வந்து அப்ளை பண்றதுக்கு பதிலாக ஏஎல்பி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 600 per engine வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்த்தா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னா 3 crores இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏஎல்பி அப்ளை பண்ணதுனால டாக்ஸபிள் இன்கம் வந்து இவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒருவேளை ஏஎல்பி அப்ளை பண்ணணும்னா இந்த 3 crores வந்து இந்த எக்ஸ்ஒய் லிமிடெட் வந்து என்னவே பண்ணிருக்க மாட்டாங்கன்னா டாக்ஸே பண்ணிருக்க மாட்டாங்க, கரெக்டா? ரைட். ஸோ லெட் வி மூவ் டு செகண்ட் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். Second method is resale price method. This method applied where item obtained from associated enterprise is resold to unrelated party. இந்த மெத்தட் நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐட்டம் வந்து அப்டைன் பண்ணிருக்கோம் ஃப்ரம் அசோசியேட்டட் என்டர்பிரைஸ். அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் மூலம் அதுகிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அதே ஐட்டம் நம்ம யாருக்கு விற்கிறோம் அப்படின்னா ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த கேஸ்ல வந்து இந்த ரீசேல் பிரைஸ் மெத்தட் அப்படிங்கிறது அப்ளை ஆகும். ஓகே, ஸ்டெப் 1 இந்த ரீசேல் பிரைஸ் மெத்தட்ல ஏஎல்பி கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டெப் 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐடென்டிஃபை தி ரீசேல் பிரைஸ் அட் விச் த ஐட்டம் இஸ் ரீசோல்ட் டு அன்ரிலேட்டட் பார்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்
ஸ்டெப்ல ரீசேல் பிரைஸ் வந்து என்ன நீங்க சார்ஜ் பண்ணீங்க, ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு சேல் பண்ணும்போது என்ன ரீசேல் பிரைஸ் வந்து சார்ஜ் பண்ணீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், ரெடியூஸ் தி resale price by the normal GP margin on comparable uncontrolled transaction and the expenditure incurred with respect to purchase. அந்த மேலே கண்டுபிடிச்ச ரீசேல் பிரைஸை ரெடியூஸ் பண்ணுங்க. எதை வச்சு ரெடியூஸ் பண்ண சொல்றாங்கன்னா நார்மல் ஜிபி மார்ஜின். இந்த நார்மல் ஜிபி மார்ஜின் எதுல உள்ள நார்மல் ஜிபி மார்ஜின்னா கம்பேரபிள் அன்கண்ட்ரோல்டு டிரான்சாக்ஷன் உள்ள ஜிபி மார்ஜின். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்கன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. Then step 3, adjust the price for functional and other differences materially affecting GP margin in open market. இங்க மேல சொல்லப்பட்டது போக வேற ஏதாவது ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் தி adjusted price, that is ALP அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். DT Limited imports Ford cars at rupees 12 lakhs from its parent DT Incorporation. ஸோ இங்கேயுமே DT Incorporation யாரு? DT Limitedோட பேரண்ட். அப்படின்னா இவங்களுக்கும் எவ்வளோ ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு? 51% ஓட்டிங் ரைட்ஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் யாரு? அசோசியேட் என்டர்பிரைசஸ், ரைட்? ரைட். இவங்க வந்து DT Incorporationல வந்துட்டு ஃபோர்ட் கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. 12 lakh ரூபிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. DT Limited resells the imported cars in India. அந்த வாங்கின காரை வந்து இந்தியாவில் ரீசேல் பண்றாங்க. எவ்வளோக்குன்னா 13.5 lakhs வந்து ரீசேல் பண்றாங்க. அண்ட் இன்கர் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் rupees 1.2 lakhs அண்ட் இம்போர்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருக்காங்கன்னா 1.2 lakhs வந்து இன்கர் பண்ணிருக்காங்க. And an Indian unrelated party imports similar car Hyundai at rupees 11.5 lakhs and sells at rupees 14 lakhs. இதே மாதிரி ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டி, இந்தியன் அன்ரிலேட்டட் பார்ட்டி ஹூண்டாய் கார் வந்து இம்போர்ட் பண்ணாங்க. எவ்வளோக்குன்னா 11.5 lakh இம்போர்ட் பண்ணி அதை இந்தியாவில் வந்து எவ்வளோக்கு வித்தாங்கன்னா 14 lakhsக்கு வித்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கணும்? ரீசேல் பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். which the item is resold to unrelated party. Unrelated பார்ட்டிக்கு நம்ம எவ்வளோக்கு வித்தோம் அப்படிங்கிறது. இங்க unrelated பார்ட்டிக்கு நம்ம எவ்வளோக்கு வித்திருக்கோம்? 14 lakhs, ரைட்? ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க. சேல் பிரைஸ் ஆஃப் ஹூண்டாய் 14 lakhs, அதுதான் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன் உள்ள சேல் பிரைஸ், ரீசேல் பிரைஸ். அதுல நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சேல் பிரைஸ். இவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னா 11.5 lakhsக்கு வாங்கினாங்க. பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் ஹூண்டாய் 11.5. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2.5. இதுதான் வந்து ப்ராஃபிட். இதை வந்து மார்ஜின் சொல்லலாம், கிராஸ் மார்ஜின். இந்த கிராஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கம்ப்யூட் பண்ணா 2.5 divided by 14 போட்டாச்சுன்னா 18% தான் வந்து என்னது அப்படின்னா கிராஸ் மார்ஜின். இது எங்க உள்ள கிராஸ் மார்ஜின்? அன்ரிலேட்டட் கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன்ல உள்ள ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்மளோட டிரான்சாக்ஷன், அதாவது டிரான்சாக்ஷன் பிட்வீன் அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு இடையில உள்ள டிரான்சாக்ஷன்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 12 lakh இம்போர்ட் பண்ணோம். அண்ட் 12 lakh இம்போர்ட் பண்ணி ரீசேல் பண்ணது எவ்வளோ பண்ணோம்னா 13.5 lakhs வந்து ரீசேல் பண்ணோம். ஸோ 13.5 lakhs ரீசேல் பண்ணது. அதுல கிராஸ் மார்ஜின் நம்ம மேலே கண்டுபிடிச்சது படி எத்தனை பர்சன்டேஜ்னா 18%. 13.5ல 18% எவ்வளோனா 2.43. ஸோ அப்போ இது போக நம்ம என்ன செலவு பண்ணோம்னா ஒரு இம்போர்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம். எவ்வளோனா இன்கேஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் rupees 1.2 lakhs ஆன் இம்போர்ட். ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்றோம். அட்ஜஸ்ட் பண்ணா நமக்கு ALP எவ்வளோ கிடைக்குன்னா 9.87. நம்ம கம்ப்யூட் பண்ண ALP வந்து 9.87. பட் நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க ஆக்சுவல் பர்ச்சேஸ் வந்து நம்ம எவ்வளோன்னு காமிச்சிருக்கோம்னா 12 lakhs அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஏன்னா நம்மளோட பேரண்ட் கம்பெனில இருந்து வாங்கும் போது 12 lakhsக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலா ALP படி, ஐ மீன் கரெக்ட் ஃபேர் மார்க்கெட் பிரைஸ் படி நீங்க வாங்கினீங்கன்னா 9.87 தான் இன்கர் ஆகும். பட் யூ ஆர் சேயிங் தட் யூ பர்ச்சேஸ்ட் ஃபார் 12 lakhs அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா உங்களோட காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறீங்க. கரெக்டா? காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து கம்மியாகும். While increasing the cost, income will decrease. Income will decrease na taxability வந்து decrease ஆகும். ஸோ அதை தடுக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ALP அப்ளை பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல ALP அப்ளை பண்ணதுனால நமக்கு ஒரு காருக்கு வந்து 2.13 lakhs வந்து
இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மேலே சொல்லும் போது சொன்னேன், ஏஎல்பி அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். டிக்ரீஸ் ஆச்சோ இல்லை உங்களோட லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனோ ஏஎல்பி அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த கேஸில் வந்துட்டு ஏஎல்பி 9.87. ஸோ இந்த ஏஎல்பி அப்ளை பண்ணுறதுனால இன்க்ரீஸ் இன் இன்கம் எவ்வளோனா 2.13 lakhs per car, right? So we'll see next method, cost plus method. This method is generally applied where semi-finished goods sold to associated enterprises. So இந்த மெத்தட் நம்ம எங்க தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு செமி ஃபினிஷ்டு குட்ஸ் அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு வந்து விற்கும் பொழுது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்கர்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர்ட் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைடட் டு அசோசியேட் என்டர்பிரைஸ். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போதோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ யாருக்குன்னா அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட், டிட்டர்மைன் தி நார்மல் ஜிபி மார்க்அப் அப் டு such costs in comparable uncontrolled transaction. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்ல வந்து உங்களோட நார்மல் ஜிபி மார்க்அப் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன்ல உள்ள நார்மல் ஜிபி மார்க்அப் என்னன்னு கம்ப்யூட் பண்ணுங்க, டிட்டர்மைன் பண்ணுங்க. தென் ஸ்டெப் 3, adjust the normal GP markup for functional and other differences materially affecting GP markup in open market. அந்த கண்டுபிடிச்ச ஜிபி மார்க்அப் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா ஃபங்க்ஷனல் அண்ட் அதர் டிஃபரன்சஸ் மெட்டீரியலி அஃபெக்டிங். இம்பார்ட்டண்டா அந்த ஜிபி மார்க்கப்ப வேற ஏதாவது மெட்டீரியலா ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா ஸ்டெப் 4ல உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னது அப்படின்னா ஏஎல்பி. அந்த டோட்டல் காஸ்ட் அட்ஜஸ்டட் வித் மார்க்அப் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னது அப்படின்னா ஏஎல்பி, ரைட்? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிளியரா புரியும். RK Limited support services, provide support services to parent RK Incorporation at $25 per hour. RK Limited வந்து ஒரு சப்போர்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அதோட பேரண்ட் RK Incorporationக்கு. ஓகே, எவ்வளோக்கு அப்படின்னா $25 per hour. ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க? $25 சார்ஜ் பண்ணாங்க. RK Limited also provides similar services to AB Limited. AB Limitedக்கும் இந்த சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எவ்வளவுக்கு அப்படின்னா, இவங்க AB Limited யாருன்னா ஒரு அன்ரிலேட்டட் பார்ட்டி. இவங்க ப்ரொவைட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா $36 per hour வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, then RK Incorporation makes immediate payment while credit period is allowed to AB Limited 45 days. இங்க அவங்களோட பேரண்ட் கம்பெனி RK Incorporation வந்து என்ன பண்ணாங்கன்னா இமீடியட் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா AB Limitedக்கு வந்து இவங்க கிரெடிட் பீரியட் வந்து எவ்வளவு அலோவ் பண்றாங்க? 45 days வந்து அலோவ் பண்றாங்க. ஸோ நார்மலா நமக்கு தெரியும், நம்ம ஒரு பொருளை வந்துட்டு கேஷ் கொடுத்து வாங்கணும்னா கம்மியா பே பண்ணுவோம், அண்ட் கிரெடிட் வாங்கணும் அப்படின்னா அதிகமா பே பண்ணுவோம். ஓகே, ஓகே, இது இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் டோட்டல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் RK Limited is $15 per hour and it incurs finance charges of $2 per month. Further assume cost of manpower to RK Limited is 40% more while providing the service to RK Incorporation. ஸோ நார்மலா இவங்களுக்கு வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகுதுன்னா 15 hour ஆகுது. அதுவே வந்து RK Incorporationக்கு இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது என்ன அஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா 40% காஸ்ட் வந்து அதிகமா இருக்குன்னு அஸ்யூம் பண்ணணும், ரைட்? ஸோ இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ், இந்த ஹார்ட் மார்க் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதனால அதை இண்டிகேட் பண்றதுக்கு இது காமிச்சேன். லெட் மீ கிளியர் இட். ஸோ சம்ஸ் பார்க்கலாம், ஐ மீன் ஆன்சர் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும் கிளியரா. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை தி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைட் டு அசோசியேட் என்டர்பிரைஸ். ஸோ அப்போ இங்க கணக்குல நமக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்தாங்க? $15 per hour. ஓகே, அதை வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் பண்ண சொல்லிருக்காங்க. செகண்ட், டிட்டர்மைன் தி நார்மல் ஜிபி மார்க்அப் டு சச் காஸ்ட் இன் கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன், ரைட்? இங்க பாருங்க, காஸ்ட் டு AB Limited
நம்ம வந்து அன்ரிலேட்டட் பார்ட்டிக்கு வந்து கொடுக்கும்போது எவ்வளவுக்கு வந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா $36 வந்து ப்ரொவைட் பண்ணோம். அப்போ நம்மளோட டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா $15 per hour இருந்துச்சு. ஸோ இது அது போக வந்துட்டு நம்ம ஏபி லிமிடெடுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது 45 days வந்து கிரெடிட் பீரியட் கொடுத்தோம். அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா $2 per month. அப்போ 45 daysங்கிறது 1.5 months கரெக்டா. ஸோ இப்போ $2 into 1.5 month அது ஃபினான்ஸ் சார்ஜஸா யார் பே பண்ணணும், ஏபி லிமிடெட் பே பண்ணணும். ஸோ அதனால அது எவ்வளோ அப்படின்னா $3, டோட்டலா $18. அவங்க வந்து நம்மளோட காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா டோட்டல் காஸ்ட் வந்து $18. நம்ம அவங்களுக்கு சார்ஜ் பண்ணது எவ்வளோ அப்படின்னா $36, ரைட்டா. அப்போ நம்ம சார்ஜ் பண்ணதுல இருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ப்ராஃபிட் கிடைச்சிரும். தட் இஸ் மார்க்அப் ஆன் தி காஸ்ட் 36 minus 18. அப்போ 18% காஸ்ட், ப்ராஃபிட்டும் 18 அப்படின்னா நம்ம டோட்டல் காஸ்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மார்க்அப் வச்சிருக்கோம்னா 100% மார்க்அப் வச்சிருக்கோம். கரெக்டா, ரைட். நெக்ஸ்ட் பார்ட், காஸ்ட் டு ஆர்கே லிமிடெட். டிரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட் 40% மோர். இங்க சம்ல வந்து என்ன அசியூம் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நீங்க ஆர்கே இன்கார்பரேஷனுக்கு வந்து சர்வீஸ் வந்து சப்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது நார்மல் காஸ்ட்டை விட 40% வந்து மோர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரைட்டா. அப்படி பார்க்கும்போது 15 வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் காஸ்ட், அதுல 40% இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 6, டோட்டலா வந்து காஸ்ட் $21. அண்ட் மார்க்அப் வந்து நம்ம மேல எவ்வளவு மார்க்அப் கண்டுபிடிச்சோம், 100% காஸ்ட்ல 100% கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க காஸ்ட் $21, அதுல 100% போட்டாச்சுன்னா 21 அகைன். தென் ஏஎல்பி வில் பி $42. நம்ம $42 வந்து சார்ஜ் பண்ணிருக்கணும். பட் நம்மளோட ஆர்கே இன்கார்பரேஷனுக்கு சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவுதான் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா $25 per hour தான் சார்ஜ் பண்ணோம். ஸோ அதனால நம்ம எவ்வளவு கம்மி பண்ணி காட்டுறோம் அப்படின்னா நம்மளோட இன்கம் $17 வந்து கம்மி பண்ணி காட்டுறோம் பெர் ஹாருக்கு. ஓகே, அதனால நீங்க ஏஎல்பி அப்ளை பண்றது மூலமா உங்களோட டோட்டல் இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா $17 per hour வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஏஎல்பி அப்ளை பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஸ்பிளிட் மெத்தட். Method 4, profit split method, PSM. This method is applied where there is transfer of unique intangibles in multiple international transactions. So இந்த மெத்தட் எப்போ அப்ளை பண்ணுவோம்னா யூனிக் இன்டான்ஜிபிள்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் between the multiple international transactions. First step, determine the combined net profit of the associate enterprises arising out of the international transaction. In the international transaction வந்து பண்ணும்போது associate enterprisesக்கு கிடைக்கக்கூடிய combined net profit என்னவோ அதை find out பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Okay. Then second, evaluate the relative contribution of each enterprise to earning combined net profits on the basis of FAR. FAR-னா என்னன்னு பார்த்தோம்னா functions performed, assets employed, risk undertaken அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம், கரெக்டா. ஸோ அதை பேஸா வச்சு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ப்ராஃபிட் கம்பைன் நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுக்கு எவ்வளவு வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பிளிட் த கம்பைன் நெட் ப்ராஃபிட் அமங்ஸ் த என்டர்பிரைஸ் இன் proportion to market returns and residual profits in proportion to their relative contribution. இந்த combined net profit நீங்க எப்படி பிரிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்கன்னா proportion to market return வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சு கொடுத்துங்க. அது போக மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி பிரிச்சு கொடுங்கன்னா proportion to their relative contribution அதை எப்படி பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரைட். Then step 4, ALP to be determined on the basis of profit apportioned. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கம்பைன் நெட் ப்ராஃபிட்டை ஸ்பிளிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஏஎல்பி கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். XY Incorporation provided R&D services to its 3 associate enterprises, that is SS Limited India, then PP PLC UK, then SS Incorporation Korea. இந்த மாதிரி 3 அசோசியேட் என்டர்பிரைசஸ் இவங்களுக்கு R&D சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. யாருன்னா XY Incorporation. ஓகே, the cost incurred is ₹2 crore. அவங்க இன்கர் பண்ண காஸ்ட் வந்து 2 crore. combined profit earned ₹2.5 crore. அவங்க earn பண்ண profit வந்து combined profit வந்து எவ்வளவுனா 2.5 crores. The relative effort put in by group companies are 10%, 40% and 50% respectively. ஸோ இவங்க வந்து
ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு அசோசியேட் என்டர்பிரைஸும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. அது வந்து இங்க 10, 40 and 50% மென்ஷன் பண்ணிருக்காங்க. XY Incorporation bill to SS Limited 31 lakhs. SS Limitedக்கு இவங்க வந்து சார்ஜ் பண்ண பில் அமௌண்ட் எவ்வளவுனா 31 lakhs. ஓகேவா? ஸோ இப்போ நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கம்பைன் நெட் ப்ராஃபிட் என்னன்னு பார்க்கணும். கம்பைன் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு 2.5 crore. இப்போ எப்பவுமே இந்த இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல நீங்க சம் பார்க்கும்போது நீங்க வந்து என்னவா யோசிக்கணும் அப்படின்னா, நீங்க தான் இந்தியன் கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய லிமிடெட் யாரு, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஓகே, இப்போ இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து எஸ்எஸ் லிமிடெட் இந்தியா. இந்த எஸ்எஸ் லிமிடெட் இந்தியா, அதாவது நீங்க வந்து இந்த 2.5 crores கம்பெனி நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணீங்க? 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணீங்க. கரெக்டா? ஸோ 10% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களோட கம்பெனி நெட் ப்ராஃபிட்ஸ் வந்து 2.5 crore. 2.5 crore 10% உங்களுக்கு வர வேண்டியிருக்கு. கரெக்டா? ஏன்னா நீங்க வந்து இங்க கணக்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராஃபிட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. என்ன ப்ரொபோர்ஷன் படினா மார்க்கெட் ரிட்டர்ன் படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்க. அண்ட் செகண்ட் வந்து அவங்களோட ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. எங்க கணக்குல வந்து எது கொடுக்கல அப்படின்னா ப்ரொபோர்ஷன் டு மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம என்னெல்லாம் எதுதான் யூஸ் பண்ண போறோம்னா அந்த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் படி பிரிச்சு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணது 10%. நம்மளோட கம்பெனி நெட் ப்ராஃபிட் 2.5 crores. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் XY Incorporation 2 crore and combined profit earned 2.5 crore. Share of SS Limited in India 10%. ஸோ 2.5 crores 10% போட்டிங்கன்னா 25 lakhs. நமக்கு சார்ஜ் பண்ண ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 31 lakhs. ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் இன்கம் டியூ டு ALP வந்து எவ்வளோனா 6 lakhs. ஓகே, நமக்கு அவங்க எவ்வளவுதான் சார்ஜ் பண்ணிருக்கணும், 25 lakhs தான் சார்ஜ் பண்ணிருக்கணும் நார்மலா பார்த்தோம்னா ALP படி. பட் நமக்கு சார்ஜ் பண்ணது 31 lakhs சார்ஜ் பண்ணாங்க. அப்படின்னா நம்ம ஒரு சர்வீசஸ் வந்து வாங்கும் போது நமக்கு வந்து அது காஸ்ட், கரெக்டா? காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களோட இன்கம் கம்மி பண்ணி காமிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால இப்போ காஸ்ட்டை நீங்க ALP அப்ளை பண்றது மூலமா காஸ்ட்டை கம்மி பண்ணி காமிக்கிறீங்க. எவ்வளோனா 25 lakhs. அதனால உங்களோட இன்கம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 6 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதனால ALP வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். லாஸ்ட் மெத்தட், டிரான்சாக்ஷன் நெட் மார்ஜின் மெத்தட். This method applied when distribution of finished goods, semi-finished goods where RPM method cannot be applied. இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு finished goods-ஐயோ இல்லை semi-finished goods-ஐயோ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்போ RPM மெத்தடை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாதோ அப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் நெட் மார்ஜின் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 1, நீங்க ஸ்டெப் 1ல கம்ப்யூட் பண்ண வேண்டியது கம்ப்யூட் net profit margin of the enterprises from international transaction with associate enterprise having regard to cost incurred, sales affected and assets employed. நம்ம நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் தி என்டர்பிரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். எது மூலமா வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின்? இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் வித் அசோசியேட் என்டர்பிரைஸ் ஹேவிங் ரிகார்ட் டு அவங்க எவ்வளவு காஸ்ட் இன்கர் பண்ணாங்க, சேல்ஸ் எஃபெக்ட் பண்ணாங்க, அசெட் எம்ப்ளாய் பண்ணாங்க. இதெல்லாம் அந்த டிரான்சாக்ஷன்ல இதை பொறுத்து வந்து என்ன நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துச்சு அப்படிங்கிறத கம்ப்யூட் பண்ணும். செகண்ட், கம்ப்யூட் த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரியலைஸ்டு பை தி என்டர்பிரைஸ் ஆர் அன்ரிலேட்டட் என்டர்பிரைஸ் in a comparable uncontrolled transaction by applying the same base. செகண்ட் கேஸ்லயும் வந்து என்பி மார்ஜின் வந்து நீங்க எவ்வளவு ரியலைஸ் பண்ணீங்க அந்த என்டர்பிரைஸ்ல, இல்ல அன்ரிலேட்டட் என்டர்பிரைஸ்ல எவ்வளவு ரியலைஸ் பண்ணீங்க, அதாவது கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன் எவ்வளவு ரியலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மேலே சொன்ன பேஸ்லயே நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஸ்டெப் 3, adjust the net profit margin realized from comparable uncontrolled transaction to account for differences affecting the net profit margin in the open market. நீங்க கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ரியலைஸ் பண்ணதுல அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது முக்கியமான டிஃபரன்சஸ் வந்து இந்த என்பி மார்ஜின் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல உள்ள என்பி மார்ஜின் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டெப் 4, compare NP margin related to cost, sales, assets of the associate enterprise with the NP margin of unrelated party in comparable uncontrolled transaction. இந்த ரெண்டு NP margin கண்டுபிடிச்சிங்களே, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க.
கம்பேர் பண்ணி கடைசியில கிடைக்கக்கூடிய அட்ஜஸ்டட் என்பி மார்ஜின் தான் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து கம்ப்யூட் பண்றதுக்காக யூஸ் பண்ணும், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கிளியரா புரியும். SS Limited procures antivirus software from its parent SS Incorporation at the rate of rupees 650 per pack. SS Limited வந்து அவங்களோட பேரண்ட் கம்பெனி SS Incorporation வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க. எவ்வளவுக்குன்னா ஒரு பேக் பெர் பேக் வந்து 650 rupeesக்கு. Then SS Limited incurs additional expense of rupees 200 per pack on the labeling. So அது வாங்கினதுக்கு அப்புறம் 200 additional cost incur பண்ணாங்க லேபிளிங்காக. The product is sold for 1000 per pack. அதுக்கப்புறம் அதை வித்தாங்க, விற்கும் போது எவ்வளவுக்கு வித்தாங்கன்னா 1000 per pack வித்தாங்க. Okay. It also procures similar antivirus software from Windows at rupees 3000 per pack. இதே சிமிலர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இவங்க விண்டோஸ் கிட்ட இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எவ்வளவுக்குன்னா 3000 per பேக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து சில எக்ஸ்பென்ஸ் அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணாங்க. 400 per பேக் வந்து இன்கர் பண்ணாங்க. அண்ட் செல்ஸ் அ ப்ராடக்ட் அட் rupees 5000 per பேக் இன் இந்தியா. அதை விற்கும் போது எவ்வளவுக்கு வித்தாங்கன்னா இந்தியாவில் 5000 வித்தாங்க, ரைட்? ஓகே. ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் டிரான்சாக்ஷன், சிமிலர் டிரான்சாக்ஷன் எவ்வளோ, அதில் வந்து நம்ம சேல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 5000 per பேக், 5000. அண்ட் இதை நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம்னா 3000 பர்ச்சேஸ் பண்ணோம். 3000 பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி 2000. அதில் எக்ஸ்பென்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ பண்ணோம்னா 400 வந்து அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் பண்ணோம். அதில் லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட நெட் மார்ஜின் எவ்வளோனா 1600. 1600 வந்து 5000ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 32%. இதுதான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். கம்ப்யூட் பண்ண சொன்ன நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா, கம்ப்யூட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 32%. இதுவே நம்ம இந்த சேம் பேஸை நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அசோசியேட் என்டர்பிரைசஸ்க்கு இடையில நடந்துச்சு இல்லையா அந்த டிரான்சாக்ஷன், அங்கேயும் யூஸ் பண்ண போறோம், ரைட்? பார்க்கலாம். ஸோ நம்மளோட SS Incorporationல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட சேல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 1000 rupeesக்கு வந்து நம்ம சேல் பண்ணோம். இங்கே நெட் மார்ஜின் இந்த சேம் பேஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோனா 32%, அது 320. அப்புறம் நம்மளோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னா 680. அந்த 680ல நம்ம அடிஷ்னல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணோம்னா 200. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 480. ஓகே, 480க்கு வந்து நம்ம இந்த ஆன்டிவைரஸ் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியும். ஒருவேளை கரெக்டான மார்க்கெட் ப்ரைஸ் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா 480க்கு நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியும். ஆனா நம்மளோட SS Incorporationல வந்து நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாத காமிச்சோம், 650 per பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணதா காமிச்சோம். அப்படின்னா நம்மளோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறோம். காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம இன்கம் இன்டைரக்டா வந்து கம்மி பண்ணி காமிக்கிறோம்னு அர்த்தம். இன்கம் கம்மி பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களோட டாக்ஸ் லைபிலிட்டி வந்து கம்மியாகும். அந்த கேஸ்ல நீங்க அப்படி பண்ணக்கூடாது. என்னதான் பண்ணணும்னா ALP தான் அப்ளை பண்ணணும். ALP அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட காஸ்ட் எவ்வளவுனா 480. அப்போ நீங்க 650க்கு வந்து வாங்கினதா காமிச்சீங்க, இதை அப்ளை பண்றது மூலமா 480. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 170. ஸோ இந்த 170 per பேக் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ். இதை அப்ளை பண்றது மூலமா உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்கம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 170 வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ப்ரொவிஷன் அண்ட் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸோட ஒரு முக்கியத்துவம். இதை அப்ளை பண்றது மூலமா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபேர் மார்க்கெட் பிரைஸ், கரெக்டான மார்க்கெட் பிரைஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இதை அப்ளை பண்றது மூலமா ஒரு மல்டிநேஷனல் குரூப் ஆஃப் என்டைட்டிஸ் வந்து என்ன பண்ணிக்க முடியாதுன்னா டாக்ஸ் அவாய்டன்ஸே பண்ணிக்க முடியாது. அப்போ போது நம்மளால கரெக்டான டாக்ஸபிள் இன்கம் கம்ப்யூட் பண்ணி அதுக்குண்டான சரியான டாக்ஸ் லைபிலிட்டியை பே பண்றதுக்கு உண்டான ஒரு பொறுப்பு ஏற்படும். அதனாலதான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம், ரைட்டா? So that's all for the day. Thanks for watching. If you like the video, don't forget to give thumbs up. Let me see in another good video. Bye. Have a nice day.